யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். இயேசு கிறிஸ்து சொன்ன நாணய மொழிகளில் இதுவும் ஒன்று. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்ன வழிங்க? ஜீவனுக்குரிய சத்தியமான மெய்யான ஒரு வழியை காட்டுகிறவரா கிறிஸ்து இருக்கிறார். யாருக்கு காட்டுறாரு? பாவிகளுக்கு காட்டுறாரு, நமக்கு காட்டுறாரு. எல்லாருக்கும் வழியை கிறிஸ்து காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. வேதாகமத்தில் இதுக்கு அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். சகாயவனு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ரொம்ப குள்ளமானவர். இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்கறதுக்காக ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறிட்டு கிறிஸ்து வருகிறத பார்த்தாரு. இயேசு கிட்ட வந்தவனே, சகையுவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அப்போ கிறிஸ்துவ சகையை தெரிந்து கொண்டோடனே இயேசு அவங்க வீட்டுக்கு போகிறார். இந்த சகை என்றவர் ஒரு ஆயக்காரர், ஒரு டாக்ஸ் கலெக்டர். மக்கள்கிட்ட இந்த காசு வசூல் பண்ணுறவர், இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர் எல்லாம். அப்போ இயேசு அந்த வீட்டுக்கு போனோன்னே சகையை உடனே சொன்னார், ஆண்டவரே, நான் இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் விட்டுறேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையாவது நான் பணத்தை அநியாயமான முறையில் வாங்கியிருந்தா அதை அவங்களுக்கு நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அப்போ இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு. அப்போ கிறிஸ்துவோட வழியை அவர் தெரிந்து கொண்டோன்னே அவருக்கு ரட்சிப்பு அவர் வீட்டில் உண்டாயிற்று. ஜீவனுக்கு எதுவான வழியை அவர் தெரிந்து கொண்டார். இன்னும் ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பிறகு இந்த அப்போஸ்தலர் காலத்தில் சவுல்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் இந்த கிறிஸ்தவர்களை கொல்லணும், அவங்கள அழிக்கணும்னு சொல்லி ரொம்ப வெறியாக இருந்தவரை அவர் போயிட்டு இருக்கிற வழியில் இயேசு அவரை சந்தித்தார். சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் சொன்னார். அப்போது சவுலை அவர் கண்டதுனால சவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் பவுலா மாறினார். வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 இருக்குது. அந்த புதிய ஏற்பாட்டில் மெஜாரிட்டி, அதாவது 13 புத்தகத்தை எழுதினவர் இந்த பவுல் தான். பால் அண்ட் எபிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்காக உலகம் அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு பவுல் அப்போஸ்தலர் அதுக்கப்புறமா வேதாகமத்தில் எழுதியிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு வழி கிறிஸ்து. அவர் வழி மட்டும் இல்லை, வழி அதாவது என்ன வழி? மெய்யான வழி, உண்மையான வழி, சத்தியமான வழி. அவரோட இந்த சத்தியமான வழியை நாம் பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் ஜீவனுக்கு அவர் நம்மை வழி நடத்திட்டு போவார். இங்கே வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, இதற்கு பிறகும் நாம் அவரோட காலங்காலமாய் வாழ்வோம். அந்த வாழ்வுக்கு அந்த ஜீவன் கிறிஸ்து தான். இன்னைக்கு நோயில் நம்ம இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், சாபத்தில் இருக்கலாம். கிறிஸ்துவாகிய வழியை நம்ம தெரிந்து கொண்டோன்னு சொன்னால் ஜீவனுக்கு எதுவான வழியில், ஜீவ பாதையில் கிறிஸ்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம்.